ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிஷா பிரின்சஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதாவரத்தில் இருக்க சென்னை க்ரீன் நர்சரி கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மாதாவரம் சைடு வந்து நிறைய செடி கடைங்க இருக்கும். ஆனால் இந்த சென்னை க்ரீன் நர்சரி கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடியெல்லாம் குவாலிட்டி நல்லா கிடைக்கும். பூச்சி அடித்த மாதிரிலாம் இருக்காது. எப்பயுமே லோடு வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு செடி ப்ரைஸ் வந்து மற்ற கடைங்களோடைய கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே இந்த கடையில் வந்துட்டு தான் நிறைய செடி, மண், உரம், அதுக்கப்புறமா தொட்டி, செடி வைக்கிறதுக்கு கார்டனிங்க்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸும் நாங்கள் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எல்லா செடியும் பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பெட்டூனியா ஃப்ளவர் அழகா இருக்குல்ல. இது நல்லா வளருமா? நிறைய கலர்ஸும் இருக்கு. எத்தனை கலர்ஸ் இருக்கு பாரு. மல்டி கலர், பிங்க் கலர் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் கிறிஸ்டாண்டம் சாமந்தி. சாமந்தில எத்தனை வெரைட்டி இருக்குல்ல. ஒயிட், ஆரஞ்சு, பட்ரோஸ் எல்லாம் ஒரு கலர் தான் இருக்குல்ல. இதுதானே வேற வெரைட்டி. நமக்கு நார்மலா கிடைக்கிறது. அங்க பாரு, அந்த ஒரு பட்ரோஸ் எப்படி பூத்திருக்கு பாரு. ரூபினி, அது பட்ரோஸ் இல்ல, வேற பிளான்ட். தன்ஷா அந்த பூ காமி. ஜெரேனியம். அக்காக்கு பாட்டோட எடுத்துட்டு வந்து கொடு. பாட்டோட எடுத்துட்டு வந்து கொடு. தொட்டி. இங்க வா கேப் கொடு. பட்ரோஸ் மாதிரியே இருக்கு செடி. செம்மையா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. ரூபினி, இவங்க ஒரு யூடியூபர், வேற யூடியூபர் இங்க வந்து சொல்லுனா. இது கூட சாமந்தி தான். இவ்வளவு வகையான சாமந்திஸ்லாம் இருக்கு பாருங்க. இதுவும் சாமந்தி தான்ல. இதுவும் சாமந்தி வெரைட்டி. எல்லோ பாட் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் இன்டோர் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட் இருக்கு. இந்த ஸ்னேக் பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரூபினி, எவ்வளோமா? 300. இது நம்ம ஒரு வாட்டி வாங்கலாம்னு எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டு வந்தோம் போன வாட்டி. இந்த செடி வேற பிளான்ட். புரோட்டான் தானே? புரோட்டான். ரெசினாமா இந்த பிளான்ட் பேரு. தனிஷா, தனிஷா, எவ்வளவு அழகழகா இருக்குல்ல. நீ என்னது இது? அந்த டேரி. இங்க பாரு, கீழே ஆங்கிள் வச்சு நான் அழகா சன்லைட் படுத்தோம். பேசலாம் காட்டாது சரியா? அழகா இப்படி எடு. நீ பேசுறதுதான் மைக்ல கேப்சர் ஆயிடு. நான் ஷார்ட்ஸ் தான் போடுறேன். இத காட்டாத, அத காட்டாத. இப்படி எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அந்த செடி செம்மையா இருக்கு. அதான் நானும் சொன்னேன். பிங்க் கலர் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல. அந்த கலர் அழகா இருக்கு. அது எடுத்து வை. நானும் ஒண்ணு வாங்கலாம்னு இருக்கேன். இது எடுத்து காமி அழகா கையில. அது சூப்பரா இருக்கு. அண்ணி, அதெல்லாம் எடுக்காத. அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதை மட்டும் எடு. என்ன எடு. இப்படி அடியில புடிப்பா. மண்ணா இருக்கு. பரவாயில்ல, புடி, கழுவிக்கலாம். அந்த செடி பேர் என்ன? இது பேர் என்ன ரூபி? கோழி கொண்ட மாதிரி இருக்குல்ல. கோழி கொண்ட மாதிரி தான் இருக்கான். ஆனா அது வேற வெரைட்டி. நல்லா இருக்கு. செம்ம அழகா இருக்குல்ல. அது டயாந்திஸ். நீ எது? டயாந்திஸ் தான் வாங்கலாம்னு இருக்கேன். இது எடிபிள். இப்போ நம்ம இந்த ஃபுட் டெக்கரேஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடிஸ் இருக்கு. இந்த ரோஸ் அவ்வளோ அழகா இருக்கு. எல்லா கலர்ஸும் இருக்கு. ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு. அதுக்கப்புறமா இந்த ரோஸ் கூட செம்ம அழகா இருக்கு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இந்த பிளான்ஸ். இது ஃபுல்லா நம்மளுக்கு இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ் வெரைட்டிஸ், அவ்வளோ விதமான ரோஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த செடி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் இருக்கு. சென்னை கிரீன் நர்சரி கார்டன் ஷாப் பேர். கண்டிப்பாக மாதாவரம் இந்த பக்கம் எம்கேபி நகர், கொடுங்கியூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணலாம். ஒட்டி வர மாதாவரத்தில் உங்களுக்கு நிறைய செடி ஷாப்ஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே தான் எப்பயுமே வருவோம். எல்லாமே செடியெல்லாம் எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள் பேப்பர் பூ வெரைட்டிஸ்லேயே டார்க் பிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த இந்த பிங்க், அது என்ன சொல்லுவாங்க, மிட்டாய் பிங்க் மாதிரி, அப்புறம் எல்லோ, ஒயிட் இல்லை, இத்தனை வெரைட்டிஸ் பேப்பர் பூலேயே இருக்கு. இங்கே பாருங்க எல்லாமே சாமந்தி, ஆரஞ்சு, லைட் எல்லோ, அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்த சாமந்தி மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறதெல்லாம் அடுக்கு சாமந்தி. பாத்தீங்களா இவ்வளோ அடுக்க சாமந்தி செம்மழகா இருக்கு. ஆனா சாமந்தி வச்சா வளருமா நீ நல்லா? வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இதுல பூ பூத்து முடிஞ்சிருச்சுன்னா செடி அவ்வளவுதான். அவ்வளவுதான்ல. கொஞ்சம் தள்ள அர்னி தள்ள, எடுத்து போட்டு வளருது. வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ்லேயே வேற மாதிரி பிரிஞ்சாலா. ஏன் அங்க அப்புறம் ஒரு பிரிஞ்சால் வந்து இதுவாயிட்டு இருக்குல்ல, இங்க ஃப்ரெஷ்ஷா வெயிலுக்கு இதுவாயிடுச்சு போல. சூப்பரா இருக்குல்ல. இங்க பாரு தனிஷா, எங்க போகுதுன்னே தெரியல. அங்க பாரு அது ஹைபிஸ்கஸ் வெரைட்டி தானே, அது காட்டுன கிட்ட வச்சுருவேன். இந்தா போட்டோ கூட எடு முடிஞ்சா. பிரிஞ்சால் பாத்தியா? பிரிஞ்சால் இருக்கு செடியில. இதெல்லாம் ஹைபிஸ்கஸோட வெரைட்டிஸ் தான்ல. இது பாருங்க, நாட்டு செம்பருத்திங்கெல்லாம் எங்க வச்சிருக்காங்க தெரியல. இங்க ஃபுல்லா ஒயிட் ரோஸ் எல்லாம் அழகா இருக்கு பாருங்க. நம்ம அங்க போய் பார்க்கலாம். ஏய் இது பட்டன் ரோஸ் தானே, குட்டி அழகா பூத்திருக்கு பாருங்க. இல்ல நல்லா இருக்கு பட்டன் ரோஸ். இது மல்லியெல்லாம் வச்சு கட்டுவாங்கல்ல அந்த வெரைட்டி, அதுதான். இதெல்லாம் கூட பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் தான். ஏய் இந்த ரோஸ் பாரு, அழகா இருக்குல்ல. பன்னீர் ரோஸ் இதுதானே? ஆமா. ஆனா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ்னு ஒன்னு சொல்றாங்களே, அதான் நான் லைட் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்காது, இன்னும் லைட் கலர் காஞ்சிருச்சு. ஒயிட் ரோஸஸ்லாம் ஃபுல்லா பிங்க் ரோஸ், ஒயிட் ரோஸ் மிக்ஸ்டு. சாப்பிடு, நீ சாப்பிடு. ஒன்னு வாயில போடு. அக்காக்கு பதியா நான் பண்ணிட்டாங்க. அக்காக்கு பதி கொடுப்பான். நல்லா பட்டர்ஃப்ளை இப்ப சூப்பரா பறக்குது. இவ்வளவு அழகா பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துருக்கு.
வாங்க. இது கனகாம்பரம். இத்தனை கலர் இருக்கு பாரு. லைட் எல்லோ, ஆரஞ்சு. இது நீ இது பண்ண அந்த ஆரஞ்சு தானே? இதுதானே அது. நல்லா இருக்கு. இது கூட சீட்ஸ் போட்டே வளர்க்கலாம். இது இதுதானே ஜாதி மல்லி. அருணி, ஜாதி மல்லியா? அது இல்ல இல்ல இல்ல. வேற என்ன பூது? ஆனா ஜாதி மல்லி கலர்லயே இருக்கு. பிங்கா நித்திய மல்லியோ? வித்தியாசமா இருக்கு. வாசனையே வரல. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அப்படி காஞ்சு போயிருக்குல, அதை போட்டா வந்து வளர்ந்துரும். இதே பிளான்ட் வளரும். அது சாமந்தி இல்ல. இது எல்லாமே பவளமல்லி. பவளமல்லியா? இதான் பவளமல்லி. பூ இல்ல இப்போதைக்கு. எப்படி இருக்கும் அந்த பூ? மல்லி மாதிரி இருக்கும். அந்த காம்பு மட்டும் ஆரஞ்சா ஆரஞ்சா இருக்குமா? ஆமா. வேற எங்க பாக்கலாம். ஆனா சின்ன ஒருவேளை பெருசாயிட்டு பூக்குமோ? பூக்குமா? வாங்கிக்கலாமா அந்த செடி? ஃப்ளவரோட இருக்கா பாக்க. வாசனையா இருக்குமா? இது வந்து குண்டுமல்லி. ஆஞ்சநேயருக்கு வைப்பாங்க. அதுவா? ஓகே ஓகே ஓகே, இப்ப தெரிஞ்சிருச்சு. குண்டுமல்லி. இது கூட ஒண்ணு வாங்கிக்கலாம். ஏன்னா இது நம்ம கரெக்டா அந்த மண்ணுல போட்டு வச்சோம்னா நல்லா வளரும். சுண்டக்காய் செடி தானே இது? ஆமா, சுண்டக்காய் தானே. சுண்டக்காய் மாதிரி தான். சுண்டக்காயோட பூ பல பூ. இதான் இந்த சுண்டக்காயோட பூ இல்ல. பிரிஞ்சாலா சுண்டக்காயோட பூ? பிரிஞ்சால் தான் நினைக்கிறேன். பர்பிளா இருக்குல்ல. கிடையாது, சுண்டக்காய் கிடையாது. இங்க நிறைய மல்லி வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா மல்லி வெரைட்டிஸ்லாம் இங்க இருக்கு. இது பாரு, குட்டி மிளகாய் இருக்குல்ல. ஆனா நம்ம வீட்டுல விதை போட்டோம்னாலே இது வளரும். ஆமாங்க. இங்க பாரு, சூப்பரா இருக்கு. ஒரு நாள் பர்பிள் மிளகாய் இங்க என்ன வாங்கிட்டு தான் வாங்கணும். அது இங்க இப்ப காணும் போலல்ல. மல்லி பூத்திருக்கு உள்ளலாம். வா. இதுதான் பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி. நம்ம ஹேர் ஆயில் அதுல எல்லாம் போட்டு இது காய்ச்சுவாங்க. பிளஸ் சீரமும் இதுல வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ரோஸ்மெரி வாட்டர் கூட செய்யலாம். ஹேர் ஸ்ப்ரே கொடுத்தா இது என்னது? இது அதான் என்ன அது? எல்லாமே ஹர்ப்ஸ் தான் இங்க இருக்கு. ஆனா என்ன இதுன்னு தெரியலையே. ஆனா பார்க்க அழகா இருக்கு. பாரு, ஒரு ரோஸ்மெரி வாசனையா இருக்கு. செம்மையா இருக்குல்ல. நல்ல ஸ்மெல். ஒன்னு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வாசனை இருக்கும். செடிக்காரங்க வந்து நம்ம திட்டுவாங்க. செம்ம வாசனை இல்லையா? ஆமா, அப்படியே சூப்பரா இருக்கு. லில்லி ஃப்ளவர். இதுல வந்து ஒரு லில்லி. என்ன லில்லி இது? ரெயின் லில்லி. ரெயின் லில்லி. ரெயின் இல்ல, ரெயின் லில்லியா? ஒரே ஒரு பூ தான் இருக்கு. அழகா இருக்கு. சூப்பர். இது ரெயின் லில்லி, ஆனா வேற வெரைட்டி. நீ இது பண்ணாத, போயிடு. இதெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல, வீட்டு உள்ளேயே கூட இன்டோர் பிளான்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம்ல. அவுட்டோர்ல கூட வைக்கலாம். நல்லா இருக்கு. ஆனா இதோட காஸ்ட் எல்லாம் இதுல போடல. ரூபினி, இதெல்லாம் எவ்வளோ? குரோட்டான். செடி பேர் குரோட்டான். எவ்வளோ வரும்? 100ஆ? 200 இருக்கும்ல. ஆமா, நல்ல வளர்ந்த பிளான்ட் தான் இது. ஆமா, பாருங்க இங்க கூட. இதெல்லாம் என்ன செடி ரூபினி? எங்களுக்கே தெரியலங்க. இது நேம் தெரியல. அப்புறம் இங்க பாருங்க, இந்த தென்னை மரம் மாதிரியே
ஒரு குரோட்டான் செடி தான் அதுவுமே, ஆனா தென்னை மரம் கிடையாது. ரூபினி, இந்த செடி பேர் என்ன? இதோ இந்த கோகனட் மாதிரியே இருக்கும்ல, கோகனட் ட்ரீ மாதிரியே. அரேகாபாம். நீயே சொல்லு, பேர் தெரியல. என்ன சொல்லு? இந்த பிளான்ட் வந்து அரேகாபாம். ரூபினி, அருணி, இங்க ஒரு ரெட் சில்லி இருக்குல்ல, ஆமா அது பாரு, நல்லா சூப்பரா இருக்கு அந்த சில்லி, ஃப்ரெஷ்ஷா. நிறைய ரெட் சில்லி இருக்கு, ரெட் சில்லி கிரீன் சில்லி மிக்ஸ்டு. இது கூட இதுதான்ப்பா ஜாதி மல்லி. அண்ணி, ஜாதி மல்லி தானே இதுவா? இது ஜாதி மல்லி தான், அது மாதிரி தான் இருக்கு. இல்ல நித்திய மல்லியா? சரியா தெரியலையே. ஒரு பூ கீழே விழுந்திருக்கு, எடுத்து வாசனை பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஜாதி மல்லி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமா ஜாதி மல்லி தான் அருணி. ஆமா தானே? ஸ்மெல் இல்லையா? வருது. ரூபினி, இது ஜாதி மல்லியான்னு கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுப்பா. நீ சொன்ன பூ ஆஞ்சநேயருக்கு வைக்கிறது துபாரி தானே? இதான். இதுல நிறைய பூத்து கீழே விழுந்திருக்கு பாரு. அது பேர் என்ன சொன்ன? இதுதான் பவளமல்லி. ஜாதி மல்லி தான் நினைக்கிறேன் ரூபினி, அருணி. டீப் பர்பிள் பூ அழகா இருக்குல்ல? இது நேம் தெரியல, ஆனா பார்க்க அழகா இருக்கு. இங்க வந்து இது இருக்குப்பா, இது பேர் என்ன? அது பேரு பேரு கற்பூரவள்ளி. ஆமாமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி. நீ அந்த செடி தான் தெரியுமா? இந்தா ஓகேவா? இது நல்லா இருக்கு. இது எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு, பரவாயில்லையா? காஞ்ச மாதிரி இல்ல. எங்க இது எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கட் பண்ணிடலாம். எடுத்துக்கலாமா? சுத்தி அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு, அது என்ன? அது வந்து இது பென்னி வாட்டர். என்னது? பென்னி வாட்டம். பென்னி இது வாட்டர். இருக்குல்ல, அது பேர் என்ன? வல்லாரை கீரை. அதுலயும் இன்னொரு வெரைட்டி, இதையும் வல்லாரைன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு கீரை வகை தான், அதையும் சாப்பிடுவாங்க. ஜாதி. இந்த பக்கம் போறியா? ஹைபிஸ்கஸ், சங்குப்பூ பாரு அருணி. ஒயிட் ஹைபிஸ்கஸ் அங்க உள்ள இருக்கிறது நல்லா இருக்கு பாரு, சூப்பரா. கையில பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, பிக்க கூடாது. என்ன பூ அது? இது நேம் ரூபினிக்கு தான் தெரியும். எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குல்ல. ரூபினி, இந்த பூ பேர் என்ன? ரூபி, பூ பேர் ஏதோ சொன்னியே. பேஷன் பேஷனா? பேஷன் ஃப்ளவர். பேஷன் ஃப்ளவர். சூப்பரா இருக்குல்ல. கிருஷ்ண கமலம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. கிருஷ்ண கமலமா? ஆமா, பேஷன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, பாசிஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண கமலம். கிருஷ்ண கமலம். தமிழ்ல வந்து இது பேர் வந்து கிருஷ்ண கமலமா? பாசிஃப்ளோரா ஃபேமிலி. பாசிஃப்ளோரா ஃபேமிலி. பயாலஜிக்கல் நேம்ஸோட சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து இவங்களை காட்டு. இவங்க தான் எல்லா பயாலஜிக்கல் நேம்ஸும் சொல்லுவாங்க. என்ன இவளை காட்ட சொன்னா? அதுதானே அந்த இந்த மரம் தட்டு செய்வாங்களே? அது கிடையாது. அது பிக் கிரீன் பிக் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேரு. ஆனா அந்த இது ஏதோ நான் இது நல்லா இருக்குல்ல. ரூபினி, இது பேர் என்ன? இது பேரு இது பேர்ல. ஆனா இது நல்லா இருக்கு, அழகா. ரூபினி, இன்டோர்லயும் வைக்கலாமா? இந்த பொக்கே எல்லாம் யூஸ் பண்ணும்போது வைப்பாங்க. இன்டோர்ஸ்லயும் வைக்கலாமா? ஜூனிபரஸ்னு சொல்லுவாங்க, இல்ல குப்ரஸ் சொல்லுவாங்க. இன்டோர்லயும் வைக்கலாமா? மாட்டாங்க. வெளியே தான் சன்லைட் பட தான் வைக்கணுமா? ஆனா அழகா இருக்குல்ல, நல்லா இருக்கு. எவ்வளவு டெக்கரேஷனுக்குலாம் கூட வைப்பாங்க. ஆனா இது எவ்வளவுன்னு தெரியல, பார்க்க செம்ம அழகா இருக்கு. ஆமா, இதெல்லாம் எப்படி தெரியுமா? இந்த பைன் வெரைட்டி மாதிரி கோன்லாம் வரும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கானா? ஆனா இது வாழை அப்படியே இருக்கு. ஆமா, இந்த பொக்கேல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. குப்ரஸ்ல இது பாரு, இது காஞ்ச சொல்லுவாங்கல, இந்த பேர் வந்து ஆரக்கேரியா. கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆரக்கேரியா. ஆரக்கேரியாவா? பாத்துக்கோங்க, இதோட பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆரக்கேரியா. அப்புறம் இங்க கூட நிறைய இருக்கு. இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ்.
சரி வா அந்த பக்கம் போவோம். ஃபிடல் லீஃப் ஃபிக்கா? ஃபிடல் லீஃப் ஃபிக் இன்டோர் பிளான்ட். அந்த பக்கம் எடுத்தியா? ஏய் இது நீ வாங்குனல போன வாட்டி வாங்குனியா? சர்ச் பண்ணா கிராசோஸ்டீஃபியம் இது பேர். கிராசோஸ்டீஃபியம். லீஃபே அழகா மயில் தோகை மாதிரி அழகா இருக்கு பாரு லீஃப். கோலியஸ். கோலியஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ நம்ம இது பண்ணோம்ல கற்பூரவள்ளி, அதுவுமே கோலியஸ் தான். இதுவும் கோலியஸ் வெரைட்டி. இந்த பிளான்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து கோலியஸ்ன்னு சொல்லுவாங்க. அழகா இருக்குல்ல அது. வந்து செண்பக மரம். ஆல்ரெடி நான் இதை வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு. ஃப்ளவரும் வந்துச்சு. இது வந்து என்னன்னா ஒரிஜினல் செண்பக மரம் வந்து அதோட மரமே வளர்றதுக்கு ரொம்ப இயர்ஸ் ஆகும். ஃப்ளவர் கிடைக்கும் ரொம்ப இயர்ஸ் ஆகும். இது வந்து கிராஃப்டிங் வெரைட்டி. கட்டிங்ஸ்ல வந்து க்ரோ பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கிராஃப்டிங். சின்ன பிளான்ட்லயே நமக்கு ஃப்ளவர் கிடைச்சிரும். இத பாத்தீங்கன்னா மொட்டெல்லாம் இருக்கா? மொட்டை இருக்கு. ஆமா இதெல்லாமே மொட்டு. சீக்கிரமா நம்ம சின்ன பிளான்ட்லயே ஃப்ளவர் கிடைச்சிரும். ரொம்ப இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டாம். கிராஃப்டிங் வெரைட்டி. சீடு கூட வரும். இதுல சீட்ஸ் கூட இந்த மொட்டு வந்து பூத்ததுக்கு அப்புறம் அதுல விதையா மாறிடும். சீட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாமா? சீட்ஸ் கிடைக்குமா இதுல? ஆமா இந்த மொட்டு இது பூத்ததும் இதெல்லாம் அப்படியே விதையா மாறிடும். ஆனா இது வாங்கலாம். இது இந்த பிளான்ட் எவ்வளவுன்னு வாங்கணும்? 250 நினைக்கிறேன். 250க்கு எவ்வளவு வாங்கியிருந்தோம். ஆனா வாங்கலாம். செண்பகப்பூ ஒரிஜினல் மரம் இது. இது கிராஃப்டிங்னு சொன்னேன்ல. இதுதான் வந்து அங்க சைடு போ. நல்ல இந்த ஸ்மெல் வச்சிருக்காங்க பாரு. இங்கே ஒரிஜினல் அறை ஒரு கல்லு. இதுதான் செண்பகம் பக்கத்துலயே வச்சிருக்காங்க. இது வந்து மொட்டு விட்டுருக்கு. இது வந்து சீட்ல இருந்து விதையில இருந்து வந்த பிளான்ட். இது வந்து கிராஃப்டிங் கிடையாது. ஓகே சீட்ல இருந்தே வந்த மரம். ஆனா நம்ம சீடு போட்டு அது வளரணும்னா அது ரொம்ப இயர்ஸ் ஆகும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டா ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இயர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரீஸ். இதெல்லாம் வந்து கிரேப்ஸ் பிளான்ட் தான். இதுவுமே கட்டிங்ஸ் தான். கட்டிங்ஸ்ல கிரேப்ஸ். இது கிரேப்ஸா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்கு. கிரேப்ஸ் தான் நினைக்கிறேன். கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம். இது எல்லாமே இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட். இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் ஈஸியா நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த ரன்னர்ஸ் மாதிரி இது இருக்கா? இங்க ரூட் இருக்கே. இது இப்படி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னொரு பிளான்ட் வளர்ந்துரும். ஸ்ட்ராபெரி இத கட் பண்ணி வச்சாலே போதும் நமக்கு வந்துரும். பாருங்க கீழே வந்து இந்த ரன்னர் வந்து கீழே மண்ணுல விழுந்து ஒரு புது பிளான்ட் வளர்ந்துருக்கு பாருங்க. நல்ல கிரிப்பா புட்டு பாருங்க ரூட். வரேன். இது டிஃபரெண்டா இருக்கு. இது பேர் தெரியல. ஆனா அழகா இருக்குல்ல. வாழைப்பூல இருக்கும்ல அது மாதிரி இருக்குல்ல. ஆனா இது என்ன பிளான்ட்னு தெரியல. இது வந்து எல்லா பாட்ஸுமே நமக்கு கிடைக்கும். எல்லா ஷேப்லயும் இருக்கும். அப்புறம் என்ன பிளான்ட் வாங்க போறோம்? இதுல வந்து துளசி வைக்கலாம். இருந்துட்டு ஒண்ணுமே வாங்கலாம். நானு ஜாதி முடி வாசனையா இருக்கு. அழகா அந்த கிருஷ்ணர் எல்லாம் போட்டுருக்காங்க. இது வந்து விநாயகர். எனக்கு அந்த டயான்தரஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த பிளான்ட் வந்து ஆக்லோனெம்மா. லீஃப் மட்டும் காட்டு. லீஃப் காட்டு. பிளான்ட் காட்டு. ஆக்லோனெம்மா இது பேரு. லிப்ஸ்டிக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஆக்லோனெம்மா லிப்ஸ்டிக் பிளான்ட். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து இப்படி பிங்க் கலர்ல இருக்கா? அதே இதுல கலர் வேரியன்ட்லாம் இருக்கு. லிப்ஸ்டிக் ஆக்லோனெம்மா இன்டோர் பிளான்ட். சோ இந்த ஆக்லோனெம்மாலே இன்னொரு வெரைட்டி. இதோ இங்கே அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இங்க இருக்கு. ரொம்ப காஸ்ட்லி. ஆனா லிப்ஸ்டிக் ஆக்லோனெம்மா 600 rupees. ஆனா இங்க இருக்கிறத விட நம்ம ஆன்லைன்ல வாங்கினா இதை விட டபுள் மடங்கு இருக்கும் ரேட். இதுவும் ஆக்லோனெம்மா தான். இதெல்லாம் வந்து ஹேங்கிங். இது வந்து மணி பிளான்ட். ஆல்ரெடி போத்தோஸ். இது வந்து சிங்கோனியம் பிளான்ட். சிங்கோனியம் சொல்லுவாங்க. இதுவே போத்தோஸ்ல இன்னொரு வெரைட்டி.
இந்த நியான் போத்தோஸ்னு சொல்லுவாங்க. லீஃப் பார்த்தீங்கன்னா நியான் கிரீன்ல இருக்கும். சில்வர் போத்தோஸ் கூட இருக்குல்ல. இது என்ன பிளான்ட்? இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். இது வந்து பேர்ல் மாதிரி இருக்கா, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் பிளான்ட்னு சொல்லி உகானியோ பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க, இது வந்து பாம் லீஃப். இது எல்லாமே இண்டோர்லயே நம்ம வைக்கலாம். ஆனா லைட்டிங் வந்து இருக்கணும், ஒரு வெல் லிட் பிளேஸ்ல வைக்கணும். இது பேர் பிரேயர் பிளான்ட். கேலத்தியான்னு சொல்லுவாங்க. கேலத்தியா பிளான்ட் இண்டோர் தான். இது எல்லாமே ஏர் பியூரிஃபையர். நம்ம ரூம்ல வைக்கும் போது அந்த ஏர் எல்லாம் பியூரிஃபை பண்ணி கிளீனான ஏரா கொடுக்கும். நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இதுவுமே அதே சேம் கேலத்தியா பிளான்ட். அந்த வெரைட்டிஸ்ல நிறைய டிஃபர் இருக்கு. இதுவுமே கேலத்தியா விட்டாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த லிப்ஸ்டிக் பிளான்ட்லயே நமக்கு ஸ்மால் சைஸும் இருக்கு. நம்ம இந்த மாதிரி வாங்கிடலாம். ஆமா, ஸ்மால். இது 150 தான். அதான் இப்ப நம்ம லிப்ஸ்டிக் பிளான்ட் பார்த்தோம்ல, அதுலயே சின்ன சைஸ் இருக்கு. அது இன்டோர் ஜிசி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது என்னோட ஃபேவரட் பிளான்ட். இது நல்ல பெருசா வளரும். நம்ம வீட்லயே இது நம்ம ஒன்னு வச்சிருக்கோம். ரொம்ப இயர்ஸ் இருக்கும் இந்த ஜிசி பிளான்ட். இது வந்து ஈஸியா ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த லீஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரே ஒரு லீஃபை மட்டும் வச்சாலே அது ஈஸியா ரூட் வந்துடும். இதுலயே பிளாக் இருக்கு. பிளாக் இதோ பாருங்க, பிளாக் சிசி பிளான்ட். ஆமா, என்ன சொன்ன? அது பேர் வந்து ட்ரெஸ்ஸினா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி. பாம்புலாம் நல்ல டுவார்ஃப் அதெல்லாம் அரேக்கா பாம்லயே டுவார்ஃப். கேக்டஸ்லாம் இருக்கு. சக்யூலன்ட் கேக்டஸ். இது எல்லாமே கேக்டஸ். ஆமா, நிறைய கலர்ஸ்ல இருக்கு. இதோட நேம் என்னது? இது பீஸ் லில்லின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டச் பண்ணாத. பீஸ் லில்லி பிளான்ட். இதுவுமே இண்டோர் பிளான்ட் தான். டார்க்னஸ்ல வச்சா கூட இந்த பிளான்ட் சூப்பரா க்ரோ ஆகும். பீஸ் லில்லி ஆனா ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும். பீஸ் லில்லி தான். ஸோ இங்க இருக்கிறது ஃபுல்லாவே பீஸ் லில்லி தான். இது எல்லாமே சக்யூலன்ட். இது கூட ஈஸியா ப்ரொபகேட் பண்ணலாம். ஆன்தோரியம் இது வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஃபேக் பிளான்ட் மாதிரி இருக்கும், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி இருக்கும். ஆனா அது ஆக்சுவலி ஒரிஜினல். ஒயிட் கலர் இருக்கு, ரெட் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய வெயிட்லெஸ். இது பாருங்க, வெயிட்டே இல்லை. இது வந்து 300 தான். ஆனா இது வாங்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். இது நடுவில் இருக்கிறது அந்த பைன் கோன் மாதிரி இருக்குல்ல, இது அதோட டைனிஷியம் பார்ட். ஃப்ளவர் மிக்ஸ். நல்லா ஃப்ளவர்லாம் வரதுக்காக வச்சுக்கலாம். இதெல்லாம் அழகா இருக்கு. தண்ணி நம்ம கார்டனிங் தேவையான பொருள் எல்லாமே. இந்த மணி பிளான்ட் பத்தியா? அப்படியே இது வந்து பாட்டு இல்லைன்னா அப்படியே ஆமா, இது ரொம்ப நாள் நம்ம தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்ல. கொஞ்சமா ஊத்துறதுனாலே இதுலயே நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். அதனால எப்படி வச்சுக்கலாம். நம்ம அழகா இங்கே கூட ஒன்று இருக்கு. இது வந்து சக்யூலன்ட் பிளான்ட். இது ஈஸியா ப்ரொபகேட் பண்ணலாம். எப்படின்னா இதுல இருக்கிற இந்த ஒரு லீஃப் எடுத்து நம்ம வச்சாலே அது ஈஸியா வளரும். இது வந்து பாத்தீங்கன்னா காமதேனு பயோ பஞ்சகாவியம் செடிங்களுக்கு நல்லா வளர்றதுக்காக. இந்த சைடு பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு பெரிய பெரிய மரம், எல்லா வெரைட்டி மரமும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். செடிகள் இல்லாமல் மரம் வெரைட்டிஸும் இருக்கும். ஃப்ரூட்லேருந்து ஃப்ளவர் மரத்துலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா செடினாலே அவ்வளோ பேருக்கு அவ்வளோ இஷ்டம். நிறைய பேருக்கு கார்டனிங்கில் ரொம்ப விருப்பம் இருக்கும். எங்களுக்கும் கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கும் கார்டனிங் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க.